டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்றைக்கி அதை மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரசிக்க ருசிக்கில் நிறைய பேர் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கிறவங்க வந்து ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. நீங்கள் எழுதி அனுப்பும்போது என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு பேர், ஃபோன் நம்பரை மறக்காமல் எழுதி அனுப்புங்க. எபிசோட நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியும். அப்படி கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு ஜிபிசி வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் 2 பேருக்கு இருக்குது. அதே மாதிரி லைஃப் ஸ்பைஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் 2 பேருக்கு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எபிசோட ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு பச்சடி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. நேந்திரம் பழ பச்சடி செய்ய இன்றைக்கி வந்து நேந்திரம் பழத்தில் நான் பச்சடி பண்ணுறேன். நீங்கள் வந்து பைனாப்பிளில் பண்ணலாம், மாம்பழம் இருந்தால் அதுலேயும் பண்ணலாம். ஸோ எந்த பழத்துலேயும், இந்த 2 பழத்துலேயும் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அரைச்சதை சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி. தயிர் வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், இப்போ சேர்க்க வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு ஸ்வீட் இருக்கும், பச்சை மிளகா வரமிளகா போட்டிருக்கோம், அதோட காரம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் உப்பு தெரியும், எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு கொதி தான், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஓணம் ஸ்பெஷலாக வந்து பிரதமன் பார்த்துருப்போம், அதாவது நேந்திரம் பழம் வச்சு பிரதமன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடப்பிரதமன், பால் பாயசம், இப்படி எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி வந்து ஓணம் ஸ்பெஷல் வந்து நேந்திரம் பழத்தில் ஒரு காயோட தோல் இருக்குல்ல, இதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வேக வச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நேந்திரங்காய் தோலை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு
கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு வேக வச்சிருக்கீங்களா? ஆமா, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். சோ இப்போ இதை சேர்க்க போறோமா? ஆமா, இது சேர்க்கணும். இப்போ போட்டுடலாமா? போட்டுடலாம். இதை போட்டு இப்படி கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் அப்படியே ஃப்ரை பண்ணணும். ஓகே. நம்ம இது வந்து முன்னாடியும் வேக வச்சுக்கலாம், இல்ல அப்பங்க நம்ம வதக்கும் போது கூட மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஆமா, அதுவும் பண்ணலாம். ஆனா இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வே. ஏன்னா இது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த மெத்தட் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகே. ஒரு வரமிளகாய் எடுத்து கிள்ளி போட்டுக்கோங்க. சரி. அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. சரி. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்த பச்சை பயிர் இருக்கு, அதையும் போட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா, இது வந்து ஒரு ஈஸி ரெசிபி. தெரியாதுல, தோல்னே யாருக்குமே தெரியாது. அதுதான் இதுல உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி வாழைக்காயில கூட பண்ணலாமோ? வாழைக்காய் தோல்ல கூட ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது கூட பண்ணலாம் வாழைக்காயில. ஆனா வந்து இதுதான் வந்து அதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. நேந்திரங்காய். நேந்திரங்காய். ஏன்னா முதல்ல நான் சாப்பிடும்போது இது வந்து நேந்திரங்காய்னே எனக்கு தெரியல. இந்த நம்ம வாழை தண்டு யூஸ் பண்ணுவோம்ல, அது நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து நேந்திரங்காயோட தோல் அப்படின்னு. நல்லா இருக்கு, சூப்பர். அந்த தோல் கூட நம்ம வேஸ்ட் பண்றது. நேந்திர பழமே ரொம்ப ஹெல்த்தி தான். சாப்பிட்டாலே அது வேக வச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டாலே ஒரு டிஃபனாவே சாப்பிட்டுறலாம். ஆமா, இல்லையா? இதுல நிறைய என்ன சொல்ல விட்டமின் சி, ஃபைபர் கண்டென்ட் இந்த மாதிரிலாம் இருக்கனால ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா கூட இருக்கு. ஓகே, சூப்பர். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத. நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷன், ஐடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேஷன் வந்து ஹாபி வந்து இந்த குக்கிங். ஸோ இந்த அம்மா நிறைய குக்கிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அம்மாட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் கேட்டு கற்றுக்கிட்டு அப்பப்போ பண்ணுவேன். ஓகே. அப்பப்போ நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். ஆமா, சூப்பர். இந்த பக்கம் வந்து பச்சை பயிரும் அப்புறம் வந்து நேந்திரங்காய் வந்து நல்லா வதங்கியிருக்கு. ஆமா, வதங்கியிருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், சீரகம் எவ்வளவு போட போறோம்? ஒரு 2 டீஸ்பூன். ஓகே. இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சுக்கணும், தண்ணி இல்லாம. கோர்ஸா. ஆமா, கோர்ஸா அரைச்சு வச்சுக்கணும். சோ இப்போ வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் கோர்ஸா தண்ணியே விடாம அரைச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ இத வந்து இதுல ஆட் பண்ணனும். சரி. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு ஃப்ரை பண்ணீங்க. இப்போ இதுல வந்து நம்ம வந்து அந்த தோல் வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டிருக்கோம். ஆமா. சோ அந்த பச்சை பயிர்கள்ல நீங்க உப்பு போட்டிருக்கோமா? இல்ல, உப்பு போடல. ஆனா இப்போ வந்து கொஞ்சம் உப்பு நம்ம டேஸ்டிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்டா. சரி.
கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வந்து வதங்கிடுது இல்லையா, அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய நேந்திரங்காய் தோல் தோரன் ரெடி. இப்போ வந்து நேந்திரங்காய் தோலில் வந்து நம்ம ஒரு தோரன் பார்த்தோம். இதே நேந்திரங்காய் வச்சு வேறு என்னென்னலாம் பண்ணலாம்? வேறு வந்து எரிசேரி, அப்புறம் காளான், இதெல்லாம் பண்ண முடியும். நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஓகே, எரிசேரி காளான் எங்க அம்மா எப்பவும் பண்ணுவாங்க, அதனால சொல்றேன் நான். சரி, ஓகே. அது மாதிரி நேந்திரம் பழம், இப்போ நேந்திரம் காயில வச்சு நம்ம அந்த தோலையும் யூஸ் பண்ணிட்டோம், நேந்திரம் காயை வந்து எரிசேரிக்கு யூஸ் பண்ணலாம், காளானுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ பழத்துல என்னென்னலாம் பண்ணலாம்? பழத்தை வச்சு இந்த பிரதமன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம அந்த பழம் பொரின்னு ஒன்று பண்ணுவாங்க, அது எப்படி பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா சிம்பிளா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எப்படி பண்ணுவா? அது இது நம்ம இந்த பஜ்ஜி எல்லாம் பண்றோம்ல, சிமிலர் தான். அந்த நேந்திரம் பழத்தை வந்து பொரிப்பாங்க, மைதா மாவு இருக்கு பாத்தீங்களா, அதுல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஓகே, நேந்திரம் பழத்தை. இன்னொன்னும் பண்ணுவால, நேந்திரம் பழத்தை நல்லா வேக வச்சுட்டு வெள்ளத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்பளாத்த நொழி அந்த பப்படம் பொரி, பழ நொழுக்குமாங்க, பழ நொறுக்கு. நொறுக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் வந்து இதுதான் இருக்கும். நல்லா நேந்திர பழத்தை வேக வச்சுருவாங்க. வேக வச்சுட்டு அதை வெள்ளை கரைசலை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பப்படத்தை பொரிச்சு வச்சுட்டு அது மேலே நல்லா நுறுக்கிட்டு அது இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது அடிக்கடி எங்க ஆத்துல ட்ரை பண்றது உண்டு. ஆமா, நேந்திர பழம் நல்லது தானே நமக்கு, ஸோ வெல்லமும் நல்லது தான். அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து அப்பளம் மட்டும்தான், அது 2 அப்பளம் கூட எக்ஸ்ட்ரா தான் போகும், பரவாயில்ல. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நேந்திரம் பழ பச்சடி, அதுக்கப்புறம் நேந்திரங்காயில அந்த தோல்ல வந்து நம்ம ஒரு தோரன் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த தோல்ல பண்ணது, நீங்க வந்து நேந்திரங்காய் தோல்ல பண்ணது நீங்க சொன்னாதான் தெரியும் அது தோல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதுல தேங்காய் எல்லாம் சேர்ந்துருக்கா, ரொம்பவே நல்லா இருக்கு. 2 டிஷ்ஷுமே டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக வந்து ஓணம் ஸ்பெஷலாக ஒரு நேந்திரங்காய் தோரன் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெயா டிவிக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வார கான்டெஸ்ட்கான கேள்வி, போன வாரம் டிஃபன் சாம்பார் பண்ணும்போது என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து அரைச்சோம் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ரசிக்க ருசிக்க, ஜெயா டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3173, நம்பர் 48 NP ஜவஹர்லால் நேரு ரோட், ஈக்காட்டு தாங்கல், சென்னை 32. கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ரசிக்க ருசிக்க அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சரை கரெக்டாக எழுதி அனுப்புங்க. அப்படி கரெக்டாக எழுதி அனுப்புறவங்களுக்கு GPC பெருங்காயம் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் 2 பேருக்கு, அதே மாதிரி லைஃப் ஸ்பைஸ் வழங்கும் கிஃப்ட். பைனாப்பிளில் பண்ணலாம், மாம்பழம் இருந்தால் மாம்பழம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நேந்திரங்காய் தோலில் வந்து ஒரு தோரன் பண்ணியிருக்கோம், அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.